திருவாதிரை களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல 1/4 கப்பு அரிசி போட்டு நல்லா சிவக்க வறுக்கணும். மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க ரைஸ் குவான்டிட்டிய இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம், ஒரு மிக்ஸி ஜார்ல பல்ஸ் மோட்ல கோர்ஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர்ல இந்த அரைச்சு வச்சிருக்கிற அரிசிய போட்டு 1லேருந்து 1 1/4 கப்பு தண்ணி விட்டு, 2லேருந்து 3 விசில் பிரஷர் குக் பண்ணி அத தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு பேன்ல கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி, திராட்சை நல்லா வறுத்து அதையும் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு வெல்லம் போடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பாகு மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் மெல்ட் பண்ணினாலே போதும். குக்கர் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் வெந்த சாதத்தில் இந்த மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற ஜாகரிய ஃபில்டர் பண்ணி அதில் விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த சாதமும், இந்த ஜாகரியும் நல்லா கை விடாம கிளறி நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்வீட்னஸ கொஞ்சம் எலிவேட் பண்ணி காமிக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சைய போட்டு நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, திருவாதிரை களி ரெடி. இனிக்க இனிக்க சாப்பிடுங்க. என்ஜாய் பண்ணுங்க.